بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருலோக தலைவராக, இருலோகத்திற்கும் மாபெரும் அருட்கொடையாக, நியாமத்தாக எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது உஸ்வத்தன் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹு வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரி. உலகத்தினுடைய வாழ்க்கையின் அம்சங்களை பின்பற்றுவதின் விஷயத்திலே, பின்பற்றக்கூடிய விஷயத்திலே யார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கள் முன்மாதிரியாக ஆக்கி அதன் மூலமாக மறுமை நாளையும் மறுமையின் வெற்றியையும் விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருவசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரபீஉல் அவ்வல் 12ஆம் நாளான இன்றைய தினம் மீலாது விழா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா. குறிப்பாக இந்தியா முழுவதும், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே, இன்னும் சில நாடுகளிலும் இன்றைய தினம் மீலாது விழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஆகவேதான் இந்த நாளுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு நாம் மீலாது விழா சிறப்பு தின நிகழ்ச்சி என்று அறிவிப்பு செய்ததிலே அந்த மீலாது விழாவுக்கு பக்கத்திலே ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு வச்சோம். விளம்பரத்தில் பார்த்துருவீங்க, போஸ்டர்லையோ அல்ல மற்ற விளம்பரங்கள்லையோ பார்த்தவங்க மீலாது விழான்னு போட்டு பிராக்கெட்ல கொஸ்டின் மார்க் போட்டு சிறப்பு நிகழ்ச்சி. ஏன் இந்த கொஸ்டின் மார்க்கு? மீலாது விழானா என்ன? மீலாது என்பது பிறப்பு, விலாதத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. மீலாது என்றால் பிறப்பு. மீலாது தினம் பிறப்பு தினம், அதாவது பிறந்த தினம். இந்த பிறந்த தினம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இன்றைய தினம் பிறந்த தினம். ஏன்னா ரபீஉல் அவ்வல் 12 ரசூலுல்லாஹ் மட்டும் உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பிறந்திருப்பாங்க. அன்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் பிறந்த தினம் கொண்டாடுறது இல்லை. ரபீஉல் அவ்வல் 12 என்றால் பிறந்த தினம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறந்த தினத்தை மட்டும்தான் குறிக்கும் மீலாது தினம் என்பது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த தினம் கொண்டாடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அனுமதித்திருக்கிறார்களா, அங்கீகரித்திருக்கிறார்களா? அல்லது மீலாது தினம் என்ற பெயரிலே பிறந்த நாள் கொண்டாடல, நம்ம கேக் வெட்டல, அல்ல ஹாப்பி பர்த்டே கொண்டாடல, வேற ஏதாவது ஒரு ஊர்வலம், ஒரு மீலாது பேரணி, அல்லது அன்னைக்கு தினத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், மீலாது ஆர்ப்பாட்டம். ஏன்னா இன்னும் அப்படி யாரும் வைக்கல, வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மீலாது ஊர்வல அளவுக்கு வந்துட்டாங்க, மீலாது ஆர்ப்பாட்டம் வைக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? மீலாது ஆர்ப்பாட்டம் அல்லது நாங்க இல்லைங்க, நாங்க ஊர்வலம் ஆர்ப்பாட்டத்தெல்லாம் போறது இல்லை, நாங்க இபாதத்தாகவே வைக்க போறோம், அதனால ஸ்பெஷல் நோன்பு, மீலாது நோன்பு, ஆஷுரா நோன்பு மாதிரி, ரமதான் நோன்பு மாதிரி ஒரு மீலாது நோன்பு, அப்படி ஏதாவது புதுசா கொண்டாடலாமா? ஏன்னா இன்னைக்கு மீலாது என்பதை முஸ்லிம்களுடைய ஒரு பிரிவினர் ஈதே மீலாது நபி, இந்த மீலாதுக்கு பேரு ஈதே மீலாது நபி, மீலாது நபி பெருநாள். ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்த 2 பெருநாள், நாம உருவாக்கின 3வது ஒரு பெருநாள் ஈதே மீலாது நபி. நான் அன்னைக்கு புது சட்டை பார்த்து கல்ல ஒருத்தர் கேட்டார், என்ன ஈது ட்ரெஸ்ஸா அப்படின்ட்டாரு. அப்புறம் தான் யோசனை வச்சு, ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸை போட்ட, நீ பழைய ட்ரெஸ் போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப ஈதே மீலாது நபி, ஏன்னா இன்னைக்கு ஒரு ஈது மாதிரி கொண்டாடப்படுது ஈதே மீலாது நபி அப்படிங்கிறது.
அப்ப இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் என்று ஒரு நாளை குறிப்பாக்குவதற்கோ, அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கெல்லாம் அருட்கொடை. அப்படி உலகத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏன் ரஹ்மத்து கிடைச்ச நாள் நம்ம ஒரு நாளை கொண்டாடக்கூடாது, நல்ல நாளை கொண்டாடக்கூடாது? ஏன்னா அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது. என்ன ஆதாரம் சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அஃதலுல் ஐயாமி தலாத் அலை ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ. புகாரி ஹதீஸ்ல வருது, சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் தான். ஃபீஹி உலித ஆதம், ஏனென்றால் அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள், அந்த நாளில் தான் கியாமத்து நிகழும். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கிறதுனால அந்த நாள் தான், ஜும்மா நாள் தான் ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் ஜும்மா நாளுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் அதை சிறப்பான நாள்னு சொல்லும் பொழுது, நபிமார்களுக்கெல்லாம் சிறந்த நபியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் 12 நாம ஏன் சிறந்த நாள்னு கொண்டாடக்கூடாது? முதல் ஆதாரம். இரண்டாவது ஆதாரம், ஏன்னா இன்னைக்கு மீலாது நபி என்பது மக்களிடத்திலே ஓரளவு தெளிவு பெற்றுடுச்சு. அந்த மீலாது நபி ஊர்வலம் நடத்துறது, ஆர்ப்பாட்டம் பண்ணது, அந்த ஊர்வலத்துல இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லி கோஷம் போட்டது, அப்புறம் ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம்ன்றது, அப்புறம் அந்த அது என்ன குப்பம், அயோத்தியா குப்பம் போன உடனே அவன் 2 கம்பியை தூக்கிட்டு வந்தோன்னு எடுத்த ஓட்டம், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம், பார்த்திருப்போம். வரலாறு நடந்த சம்பவங்கள் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. எங்களுடைய ஈமானை இழக்கிறது ஈட்டி முனை தேவையில்லை, ஒரு ஈர்க்குச்சி ஊர்வலே ஓடி போயிடும் ஓடணும். இப்படியெல்லாம் நடந்து அந்த ஊர்வலம் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்து இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட அந்த மறந்துட்டு வந்துச்சு. மீலாதுங்கிறது இது ஒரு பிதாத்து, அப்படி எதுவும் கிடையாது மார்க்கத்துல, மீலாது நபிலாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு நிலை வந்த நேரத்தில் சமீபத்திலே சில குதர்க்கவாதிகள் குழப்பவாதிகள் உருவாகி இல்ல மீலாது விழாக்கு ஆதாரங்கள் இருக்குது, குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே வெளிச்சத்திலே மீலாது விழாவை கொண்டாடலாம், குர்ஆன்ல அதுக்கு தலீல் இருக்குது, ஹதீஸ்ல அதுக்கு தலீல் இருக்குது, இல்லாத பொல்லாத பொய்யையும் கற்பனையும் கதைகளையும் இட்டு கட்டி மீலாது நபி கொண்டாடலாம் சொல்லி மக்களுக்கு மத்தியில் ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்த ஆரம்பித்தார்கள். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் முந்தின வருஷம் வரைக்கும் நம்ம பள்ளியில் இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஃபித்னா ஒன்று மக்களுக்கு மத்தியில் பரவலாக ஆரம்பிச்சு இது நல்ல தெளிவா இருந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி வந்ததுனாலதான் சரி நம்ம அதே தினத்தில் நம்மளும் மக்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க என்னென்ன ஆதாரங்களை வைக்கிறாங்க பார்த்தா முதல் ஆதாரம் இந்த ஆதாரம். என்ன ஆதாரம்? புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அது சிறந்த நாள், ஏன்னா அன்னைக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, அன்னைக்கு தான் கியாமத் நாளும் நிகழும், அதனால அது சிறந்த நாள் ரசூலுல்லாஹ் ஜும்மாவை சொன்னாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் சிறந்த நாள் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் பிறந்த நாளை நாம் சிறந்த நாள் ஏன் கொண்டாடக்கூடாது? முதல் கேள்வி. இரண்டாவது ஆதாரம், பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கெல்லாம் ஒரு அருட்கொடை. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தார் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருட்கொடையாக உலகத்திலே அனுப்பி வைத்தார். அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ரஹ்மத் நமக்கு கிடைத்த நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரும்பொழுது ஆஷுரா அந்த இடத்துல பாக்குறாங்க, யூதர்கள்லாம் நோன்பு வைக்கிறாங்க முஹர்ரம் 10 அன்னைக்கு. ஏமா நோன்பு வைக்கிறீங்க கேட்டா, எங்களுக்கு இந்த நாள்ல தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாத்தான், அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நாங்க நன்றி செலுத்தும் விதத்திலே இந்த நாளை நோன்பு வைக்கிறோம் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அப்படியே அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விஷயம் நஹனு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவுடைய விஷயத்தில் அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் தான் அதிக தகுதி உள்ளவர்கள், ஆகவே நாங்க 2 நாள் நோன்பு வைப்போம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் நோன்பு வச்சாங்க. இந்த ஹதீஸை வச்சு பாத்தீங்களா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விடுதலை கிடைச்சது ஒரு ரஹ்மத்து. அப்போ அந்த நாள் ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சு கொண்டாடி இருக்கும் பொழுது நாம ஏன் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு கிடைத்த மீலாது தினத்தை ரபீஉல் 12 நாம ஏன் ஒரு பெருநாளா கொண்டாடக்கூடாது, ஈதா கொண்டாடக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஆதாரங்கள், இந்த மாதிரி எனக்கு முடக்கான ஆதாரங்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா குர்ஆன்ல சொல்றான், வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உங்களுக்கு கட்டளையிட்டார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு தடுத்தார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை மார்க்கம்னு சொல்லிட்டாங்க அதான் மார்க்கம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாமளா எடுத்து வச்சுக்கிட்டு இட்டு கட்டிக்கிட்டு அறப்படிச்சத்தனமா ஏன் அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி வைக்க கூடாது? நான் கேட்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்து கொண்டாடினார்கள் என்றால் அப்ப தன்னோட உபத்து சொல்லிருக்கணும், மூசாவை விட சிறந்த நபி நானு, ஆகவே நாம் ஏன் பிறந்த நாளையும் நீங்க நோன்பு வச்சு கொண்டாடுங்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா?
அப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த நாளுடைய சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தெரியாம போயிடுச்சா? ஒண்ணு. ரெண்டாவது முதல் ஆதாரம் சொன்னாங்கல்ல, என்ன ஆதாரம்? யௌமுல் ஜும்ஆ ரொம்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாள். அன்னைக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இப்ப கியாமத் நாள் நிகழும், அதனால அந்த நாள் சிறந்த நாள் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி திங்கள் கிழமையும் சிறந்த நாள். ஏன்னா அன்னைக்கு தான் நான் பிறந்தேன், அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லாம சொன்னாங்க, திங்கட்கிழமை என்பது நான் பிறந்த நாள், அது சிறந்த நாள். அதை எப்படி கொண்டாடணும்? அன்றைய தினத்தில் நான் நோன்பு இருக்க விரும்புகிறேன், நீங்களும் நோன்பு வைங்க. திங்கட்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை நாம் கொண்டாடுறதா எப்படி கொண்டாட சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன்றைய தினம் நான் பிறந்த நாள், நான் அன்றைய தினத்தில் நோன்பு இருக்க ஆசைப்படுகிறேன், ஆகவே நீங்களும் நோன்பு வைங்க. அப்ப உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறதா இருந்தா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு வைத்து அந்த தினத்தை கொண்டாட வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. வாரம் வாரம் நோன்பு வைக்கிறது முடியாது, வருஷத்துக்கு ஒரு கூட ஜாலியா கொண்டாடி போயிடலாம். ஒரு ஊர்வலம், ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, நாராயண தக்பீர், அல்லாஹ் அக்பர், ஈட்டி மலையில இப்பெல்லாம் கோஷம் போட்டு போயிடலாம். பள்ளியாசல சீரியல் லைட் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி மௌலிது ஓதி பாட்டு படிச்சு கொண்டாடலாம். வாரம் வாரம் கொண்டாட முடியாது ஹஸ்ரத், அது கஷ்டம், அது கஷ்டம். அப்ப வாரம் வாரம் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடணும். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைய நேரத்துல நோன்பு வைங்க. இன்னைக்கு எத்தனை பேர் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறோம் வாரம் வாரம் ரசூலுல்லாஹ் பேர்ல முஹப்பத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைய தினம் நான் பிறந்த தினம் திங்கட்கிழமை, அதனால நோன்பு வைக்க விரும்புறேன், இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு நோன்பு வச்சாங்க. அப்ப நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான முஹப்பத் இருந்தால், உண்மையிலேயே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதா இருந்தால் என்ன பண்ணணும்? வாரம் வாரம் நோன்பு வைக்கிற திங்கட்கிழமை தோறும் அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் செய்யக்கூடிய உண்மையான மரியாதை. அதை விட்டுட்டு வருஷத்துல ஒரு நாள் பள்ளியாசல சீரியல் லைட் போடுறதுன்னா, மௌலிது ஓதுறதுன்னா, பாட்டு பாடுறதுன்னா, கொண்டாடுறதுன்னா, சீரணி வழங்குறதுன்னா, ஸ்வீட் கொடுக்கறதுன்னா, பிரியாணி கொண்டாடுறதுன்னா, சுப்ஹானல்லாஹ். இது எல்லாம் எப்போ? ரபியுல் அவல் 12 தான் பெருமானார் ஸல்லல்லாஹு பிறந்தாங்கன்னு சொல்லி கன்ஃபார்மா தெரிஞ்சான். முதல்ல அங்கேயே அடிபட்டு போயிடுது. ரபியுல் அவல் 12 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது, எந்த விதமான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட கிடையாது. ரசூலுல்லாஹ் ரபியுல் அவல் 12 பிறந்தாங்கன்னு சொல்லி ரபியுல் அவல் மாதம் பிறந்தாங்களா இருக்க தவிர 12 பிறந்தாங்களா, 18 பிறந்தாங்களா, 20 பிறந்தாங்களா, 27 பிறந்தாங்களா, 4 கூட்டு இருக்குது. 12 பிறந்தாங்க சில பேர் சொல்றாங்க, 18 சில பேர் சொல்றாங்க, 20 சில பேர் சொல்றாங்க, 27 சில பேர் சொல்றாங்க. ரபியுல் அவல் மாசம் அது கன்ஃபார்ம், அதுல மாற்று கருத்து கிடையாது. எந்த தினம் உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. ரபியுல் அவல் மாதம் 12 எதுக்கு ஆதாரம் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனது ரபியுல் அவல் 12, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனது ரபியுல் அவல் 12. அதுக்கு மட்டும் ஆதாரம் இருக்குதுலங்க, அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஏன்? கொஞ்சம் லாஜிக்கா பார்த்தாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது எந்த நிலையில் வஃபாத் ஆனாங்க? ஒரு சாதாரண மனுஷனாக அல்ல, உலகத்தையே அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சமுதாயத்தை விட்டு மூத்தாவறாங்க. அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற சமுதாயத்தை விட்டு மூத்தாராங்க. அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? பெருமானாருடைய அங்க அசைவுகளை எல்லாம் குறிப்பெடுத்து ஆதாரப்பூர்வமா பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அது எப்படிப்பட்ட சமுதாயம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63வது வயதிலே அவருடைய தலையிலே எத்தனை நரைத்த முடி இருந்தது என்பதை எண்ணி வைத்திருக்கக்கூடிய சமுதாயம். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அசைவுகளையும், அவங்களுடைய தாடி எப்படி இருந்துச்சு, மீசை எப்படி இருந்துச்சு, தாடியில நரைச்ச முடி எத்தனை இருந்துச்சு, தலைமுடியில நரைச்ச முடி எத்தனை இருந்துச்சு, அவருடைய தலப்பாய் எப்படி இருந்துச்சு, பேசும்போது கையை எப்படி ஆட்டுவாங்க, எப்படி முகத்தை காட்டுவாங்க, எப்படி நடப்பாங்க என்று ஒவ்வொரு இன்ச்சா அல்ல, ஒவ்வொரு மில்லிமீட்டரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளந்து பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தினத்தையும் ஆதாரப்பூர்வமா பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவல் 12 திங்கள் கிழமையில தான் கரெக்டா லுஹாவுடைய நேரத்திலே அந்த 10 ல இருந்து 11 மணிக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது இவங்க ஒரு நபியா வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது, இவங்க ரசூலா வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு சாதாரண குழந்தையா தான் ரசூலுல்லாஹி பிறக்கிறாங்க. பிறக்கும்போது சில அற்புதங்கள் நடக்குது, உலகத்துல சில அற்புதங்கள் நடக்குது. ஆனா இது என்ன குழந்தை, யாரு, இவங்க எப்படி வருவாங்க, பின்னாடி இவங்க ரசூலா வருவாங்களா, தூதரா வருவாங்களா, எப்படி வருவாங்க யாருக்கும் தெரியாது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, சரிங்க யாரா இருந்தா இதான் ஒரு சாதாரண குழந்தையாவே பிறக்கட்டும், டேட்டா பர்த் குறிச்சு வச்சுக்கலாம்ல. நீ நம்ம எந்த குழந்தையும் டேட்டா பர்த் குறிச்சு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மாவோ அவங்க பாட்டனாரோ ஒரு டேட்டா பர்த் குறிச்சு வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னா அரபு